peacemakers of Christo. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெளிவேடக்காரனை போல நீ எதையுமே செய்யாத. நீ தர்மம் செய்யும் பொழுது உன்னுடைய வலக்கை செய்வது இடக்கை அறியாது இருக்கட்டும். அப்ப இந்த இடக்கை வலது கை கொடுக்குதுன்னா இடது கை பார்த்துருச்சுனாவே அது கர்வத்துக்கு போயிடும். அது இந்த உலகத்தை சார்ந்ததாக. இந்த கடவுள் சொல்றார், வீதியோரங்களில் பாருடா, ஏகப்பட்ட பேரு செய்யறாங்க, ஆடம்பரத்தை காமிச்சுக்கிறாங்க, பேரை வாசிக்கணும்ன்றாங்க, அவங்கள கூப்பிட்டு சால்வ போடணும்ன்றாங்க. வெளிவேடக்காரன்லாம் அவன்லாம் செஞ்சதே பிரயோஜனம் இல்லாம போகுதுடா. நீ செய்வது கடவுள் அறியட்டும். நீ தர்மம் செய்யறனா தெய்வ பிள்ளைகளே, கடவுள் உனக்கு கொடுத்தார். நீ இப்ப சின்ன கடவுளா மாறிட்ட. இந்த கடவுள் செய்யும் போது கடவுள் கொடுப்பது தினமும் சொல்லிட்டா இருக்கிறாரு சொல்ல. அப்ப நீயும் கடவுளாக மாறுகிறாய். கடவுளுடைய படைப்பு கடவுள் தானே, குட்டி கடவுள். நான் இறை ஆற்றலோடு உருவாக்கப்பட்ட சின்ன கடவுள். அப்ப நான் செய்வது மற்ற கைக்கு தெரியக்கூடாது என்று ஆண்டவர் கூறுகின்றார். நான் செய்வது யாருக்காக? ஒரு ஏழை எளியவனுக்காக செய்கின்றாய். அப்ப நீ எதுக்கு தம்பட்டம் அடிச்சுக்கிற? அதெல்லாம் தேவையே இல்ல. ஆடம்பரமா உன்னை கௌரவிக்கணும், ஷால் போடணும், உன் பேரை வாசிக்கணும், இல்ல கல்லுல பதிக்கணும், இதெல்லாம் அவசியமா? தற்பெருமை அது சாத்தானுடைய வழி தெய்வ பிள்ளைகளை. அதெல்லாம் தேவையில்லாதது. ஆண்டவர் பார்க்கிறார் you are a divine being. அந்த டிவைன் பீயிங் டிவைன் எனர்ஜியோட சேருது. நீ ஒரு இறை படைப்பு, நீ சின்ன இறை மகன், இறை சாயல். அப்ப நீ படைக்கின்றாய். உன் பிள்ளைக்கு நீ சோறு போடுறியா? சோறு போடுறது நீ அம்மானு சோறு போடல, நீ தெய்வம்னு சோறு போடுற. நீ தெய்வமாக இருக்கிறாய். உன் மகன் மகளுக்கு படிக்க வைக்கிறியா? அது அப்பாவாக நீ செய்யல, நீ டிவைன் பீயிங்காக இறைவனாய் செய்கின்றாய். இறைவன் உனக்கு சோறு போது அவர் இறைவன். நீ மற்றவங்களுக்கு சோறு போடும் போது நீ இறைவன். ஆனா தாழ்மையான குணத்தோடு இருக்கணும். ஏனென்றால் நமக்குன்னு ஒரு அப்பா சுப்ரீம் பீயிங் இருக்கிறார் இல்லையா? அதனால நம்ம எப்பொழுதுமே தாழ் குணத்தோடு இருக்கணும் தெய்வ பிள்ளைகளே. அடுத்ததாக சொல்லுகின்றார், வெளிவேடக்காரனை போல நீ இறைவனிடம் வேண்டாதே. அவன் ஆண்டவரே என்று கத்திக்கொண்டு இருப்பான். ஆனால் 10 பேர் பார்த்து ஐயோ சூப்பரா ஜெபிக்கிறான்டா அப்படின்னு நினைப்பான். ஆனா அவன் ஜெபிச்ச ஜெபம் கூரைய கூட தாண்டி போயிருக்காது, அப்படியே வேஸ்டா போயிரும். அந்த இறை வேண்டல என்ன? இறைவனை பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன பார்க்க முடியும்? பறவை பறக்கிறது தான் பார்க்க முடியும். உன் உள்ளம் உணர வேண்டும். அமைதியான இடத்துல தனியா போயிட்டு மெத்தையிலையோ இல்ல ஒரு காட்டுலயோ இல்ல ஒரு பார்க்லயோ அப்படியே அமைதியா விடியற் காலையில எழுந்திருச்சு அமைதியா ஆண்டவரை உணரு, அந்த தேவனை உணரு. அந்த தேவன் பரிசுத்தர் எவ்வளவு பெரிய பரம கிரியேட்டர், படைப்பாளர் என்பதை நீ உணர வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ நோன்பு இருக்கணும். நோன்பு இருக்கும் போது தம்பட்டம் அடிக்காத. ஐயோ நான் விரதம் இருந்தேன், ஐயோ நான் விரதம் இருக்கிறேன், ஐயோ நான் செவ்வாவெளியில இருக்கிறேன், ஐயோ நான் 40 நாள் இருக்கிறேன், ஐயோ நான் சிக்கன் மட்டன் சாப்பிடவே மாட்டேன். சில நாய்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏறாது. இந்த சிக்கன் மட்டனை சாப்பிடாதடா, முட்டையை சாப்பிடாதடா, எது பீஃப் சாப்பிடாதடா, இந்த 40 நாளும் உபவாசம் இருடா, இந்த 40 நாள் ஒருத்தல் இருடா. ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், எப்ப பார்த்தாலும் தன் மனைவிய கட்ட வார்த்தையில தான் கூப்பிடுவான். அப்பா நீ நல்ல ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னுடைய மனைவியை இந்த 40 நாள் போடி வாடி என்று அழைக்காது, அம்மானு கூப்பிடு, இல்லனா பேரு சொல்லி கூப்பிடு. நீ தேவையில்லாம கெட்ட வார்த்தை வாயை திறந்த தடி போடி வாடி என்ன அது ஒரு டிவைன் பீயிங், அது கடவுளுடைய படைப்பு. பிள்ளைங்களெல்லாம் சனியன இங்க வா,
கடவுளுடைய படைப்பை நீ கூப்பிடுற, சனி என்ன கூப்பிடுவ? அப்புறம் எப்படி உன்னை விட்டு சனி போவோம்? சனியே போவாது. நீயும் சனியா மாறுவ, உன் பிள்ளையும் சனியா தான் மாறுவான். தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், முதியோர்களை பார்த்து வணங்கணும். அதுதான் உன்னத வழி. அதுக்குதான் இந்த தவ காலம். நீயாக இல்லை, நீ ஏதோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிற. உன்னுடைய பாதையெல்லாம் கரடு முரடா இருக்குது. ஒரு வழியை தேர்ந்தெடுக்கல, நீ பல வழியை தேர்ந்தெடுத்துட்டு இந்த வழியில போய் பாக்குற, அங்க வழி இல்ல, திரும்பி ஊடியார. இந்த வழியில போய் பாக்குற, அங்கேயும் வழி இல்ல, திரும்பி ஊடியார. அப்ப உன் வழிதான் என்ன? ஒன்னும் தெரியல. இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உனக்கு வயசாகி செத்து போற. தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நோன்பு இருப்பது நீ கடவுள்கிட்ட நீ உன்னுடைய வைத்த பட்னியா போடும் பொழுது கடவுள் உன்னிடம் பேசுகிறார். அப்ப ஒரு எனர்ஜி உருவாகுது. உன் வயிறு காலியா இருக்கும் பொழுது உன்னை அறியாமலேயே டாக்ஸின் உருவாகும், உன்னை அறியாமலே ஒரு சக்தி உருவாகும், உன்னை அறியாமலே ஒரு தைரியம் உருவாகும், உன்னை அறியாமலேயே ஒரு ஆற்றல் உருவாகும், உன்னை அறியாமலேயே ஒரு சுகம் உருவாகும். தெய்வ பிள்ளைகளே, அதனால நோன்பு இருப்பது ஸ்பிரிச்சுவலாவும் நல்லது, பிசிக்கலாவும் நல்லது. இன்றைய நாளிலிருந்து உபவாசம் இருந்து செபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் திருப்பலியில அர்ப்பணிக்க போகிறோம். உங்க குடும்பத்துல யாராவது மரித்திருந்தால் அந்த ஆத்மாக்களுக்காக 9 திருப்பலி இல்ல 12 திருப்பலி இல்ல 21 திருப்பலி இல்ல 30 திருப்பலி அர்ப்பணிங்க. உங்க குடும்ப கருத்துக்காக அர்ப்பணியுங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்துல சமர்ப்பித்து 2:30 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். இந்த வழிபாட்டுல சிலுவை பாதை இருக்கும், ஆராதனை இருக்கும், டிவைன் மர்சி பிரேயர் இருக்கும், இறையிறக்கத்தின் ஜெபம் இருக்கும், அப்புறம் திருப்பலியிலிருந்து தான் நம்ம தொடங்குவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உறவாட போகின்றோம். இந்த தியாகம் மத்தியானம் 2:30 மணிக்கு நீங்க ஆன்லைனுக்கு வந்துருங்க. உங்க விண்ணப்பங்களை அனுப்புங்க. ஆண்டவரிடம் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால்
நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.